ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஃபோனில் டெலிகிராம் அப்படின்ற ஒரு ஆப் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த டெலிகிராம் ஆப்பில் வந்து இன்றைக்கி ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொபைல் டேட்டாவில் வந்து இந்த டெலிகிராம் ஆப் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெலிகிராம் ஆப் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மொபைல் டேட்டாவில் வந்து ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்தீங்க, அப்போ ஒர்க் ஆகுது. ஆனால் மொபைல் டேட்டாவில் ஒர்க் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் வந்து மொபைல் டேட்டா பேலன்ஸ் இருக்கா அப்படின்றத. சம்டைம்ஸ் வந்து மொபைல் டேட்டா பேலன்ஸ் இல்லாமல் இருந்தாலுமே டெலிகிராம் ஆப் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதை வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கங்க. அதோட உங்கள் ஃபோனில் வேறு ஏதாவது ஆப், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இல்லாட்டி ப்ரௌசரை சரி ஓப்பன் பண்ணி இன்டர்நெட் ஒர்க் ஆகுதான்றதையுமே ஒருக்கா செக் பண்ணி ஷுவர் பண்ணிடுங்க. ஷுவர் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள், டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் பாருங்கள், அலவுட் நெட்வொர்க்ஸ் ஃபார் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நிறையவே ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து டெலிகிராம் அப்படின்ற ஆப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். டெலிகிராம். ஸோ டெலிகிராம் ஆப்பை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். மொபைல் டேட்டா வைஃபை, மொபைல் டேட்டா வைஃபை ஒன்லி அப்படின்னு. ஸோ இதில் வந்து வைஃபை ஒன்லி அப்படின்ற ஆப்ஷனில் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வைஃபைல மட்டும்தான் டெலிகிராம் ஆப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து மொபைல் டேட்டா வைஃபை அப்படின்றதுக்கு டிக் பண்ணப்பட்டிருக்கா, செலக்ட் பண்ணப்பட்டிருக்கான்றதை பாருங்கள். அப்படி செலக்ட் ஆகாமல் இருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மொபைல் டேட்டா வைஃபை அப்படின்றதுக்கு செட் பண்ணி எனேபிள் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி மொபைல் டேட்டாவில் ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணுறனால கூட வந்து மொபைல் டேட்டாவில் டெலிகிராம் ஆப் ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக உங்கள் ஃபோனில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் டெலிகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அப்டேட் வந்திருக்கான்னு பார்த்து, அப்டேட் வந்திருக்குமா இருந்தால் அப்டேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணும்போது கூட இந்த மாதிரி டெலிகிராம் ஆப் வந்து மொபைல் டேட்டாவில் ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை நம்ம ஃபேஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். அதோடு உங்கள் ஃபோனையும் ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒட்டோவாகவே சம்டைம்ஸ் நம்ம ஃபோனில் வந்து ஏதாவது கனெக்ஷன் சம்மந்தமான இஷ்யூஸ் இல்லாட்டி ஆப்லேயுமே ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா அது ஒட்டோவாக சால்வ் ஆகி மொபைல் டேட்டாவில் வந்து டெலிகிராம் ஆப் ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.